வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். பொதுவாக ஜூன் 2ஆம் தேதி 2026வது வருஷம் கடக ராசிக்கு போகிற குரு இந்த பலன் உங்களுக்கு கும்பம் ராசிக்கு எப்படி தரப்போகிறார் அப்படின்னா, பொதுவாக 6ஆம் இடத்து குரு உங்களுக்கு அமைகிறார். கடன், நோய், எதிரி, போட்டி, வேலை மற்றும் சேவை இதை குறிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால உங்களுக்கு முக்கிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை பலு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி. புதிய புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, சோஷியல் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாய்ப்பு இந்த குரு பெயர்ச்சி காலங்களில் ஏற்படும். போட்டி நிறைஞ்ச ஒரு சூழலில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த குரு பெயர்ச்சி இருக்க போகுது கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். கடன் பணநிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய கடன்களை நீங்கள் அடைக்கிறதுக்கான பிளானிங் எல்லாம் உங்களால் செய்ய முடியும் இந்த காலகட்டங்களில். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கும். பண வரவு இருந்தாலும் சேமிப்பு எளிதாக இருக்காது. நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வைக்கலான்னு நினைக்கும் போது செலவுகள் சின்ன சின்னதாக வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்கு இருக்குது. அதாவது மருத்துவத்துக்காகவோ, குடும்பத்துக்காகவோ, இல்லைன்னா வேலை காரணமாகவோ ஒரு சின்ன ட்ராவல் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா, அதில் மூலியமாலாம் உங்களுக்கு செலவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அம்சமாக இருந்தாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, வழக்குலேயோ இல்லை போட்டியிலையோ தேர்வு போன்ற ஒரு விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். உடல் நலம் பார்த்திங்கன்னா, கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். உங்களுக்கு சில பேரில் உடல் எடை கூடுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். சுகரோ இல்லை கல்லீரல் சம்மந்தமான ஜீரண தொடர்பான சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான கவனம் தேவைப்படும். முறையான உடற்பயிற்சி அவசியம். வாக்கிங் ப்ராக்டிஸு, தியானம் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கும். குடும்ப பொறுப்பு உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இது. பிறருக்காக அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை வரும் கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். பொறுமையாக நடந்துக்கிட்டிங்கன்னா உறவுகள் சீராக இருக்கும். குருவோட பார்வையோட பலன் பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல தொழில் பார்க்குறாரு, 12ஆம் இடம் வெளிநாடு ஆன்மீகம், 2ஆம் இடம் குடும்பம், செலவு ஆகிய இடங்களை பார்க்கறதுனால தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகளில் உங்களுக்கு நன்மை சிலதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோட நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக ஒரு முன்னேற்றம் சின்னதாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தேவையற்ற கடன்களை தவிர்க்கணும். இது அவசியமே இருக்காது, அந்த கடனை நீங்கள் வாங்கிடுவீங்க, அதை மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்யாதீங்க. வேலை அழுத்தம் காரணமாக குடும்ப உறவுகளில் பாதிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் ஏற்படும், அதை தவிர்த்துக்கோங்க. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா, சவால்களை வெற்றிகரமாக ஒரு மாற்றக்கூடிய ஒரு காலம்தான் இந்த குரு பயிற்சி கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. இது அதிர்ஷ்டத்தால் ஒரு வெற்றி தரக்கூடிய காலம் கிடையாது. ரொம்ப கடுமையாக உழைச்சி ஒழுக்கமாக இருந்து எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அதனால் ஏற்படக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமையப்போகுது. வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு பகவானோட காயத்ரி மந்திரம் அல்லது குரு மந்திர ஜபம்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனசில் ஒரு சந்தோஷம், நிம்மதியான ஒரு உணர்வு ஏற்படும். மஞ்சள் நிற உணவு தானம் செய்யுங்க. மஞ்சள் நிற உணவு தானம் செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.